அப்பா அப்பா. எப்பா தாத்தா. போங்க கொஞ்சம் நேரம். தாத்தா சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா அப்பா தான் என்கிட்ட சொல்லாம செத்து போயிட்டாங்களே. நான் உன் பேரை தான் சொல்லுவேன். எனக்கு தாத்தா தான். அம்மா அப்பான்னு சொல்லணும்ல. போ தொந்தி படுவா. இனிமே நீ என்கிட்ட பேசாத. குஞ்சினா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. சூரியனை கேளு வாங்கி நான் தருவேன், சந்திரனை கேளு கொண்டு நான் வருவேன். வங்கக்கடலை நீ சின்ன குவளையில் மொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். சிங்கம் சிறுத்தைய ஒத்த அடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். உலகே அழிஞ்சாலும் உன நான் காத்திடுவேன். என்னோட பெருமை என்ன ஒவ்வொருவில் பார்த்திடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சொல்லுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா.
Hey dude, what's up? என்ன காலையில பயங்கர சின்சியரா வர்க் பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு? பேப்பர் போட்டுட்டு இருக்க மச்சான். Boys, come. Look at this, yeah. He's putting paper, yeah. ரமேஷ் எங்க? நண்பா ஒய் இந்த விபரீத முடிவு? இன்னும் 5 நிமிஷத்துல பாரு ஆபீஸே அலறும். ஹலோ தமிழ், ப்ளீஸ் கம் டு மை ரூம். வாட் ஹேப்பன் தமிழ்? என்னாச்சு? Why are you resigning now? எனக்கு மற்ற கம்பெனிகள்ல இருந்து யூஎஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நானும் தான் சொல்லியிருக்கேனே. நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. பட் இதெல்லாம் பாருங்க. So, that's your problem. என்னடா சொன்னான கிரீஸ் மண்டையன்? தமிழ்ல உங்களை அப்படி அக்செப்ட் பண்ண இப்படி அக்செப்ட் பண்ண ஷாக்கான மாதிரி சீன் போட்டிருப்பானே. டேய் அவனுக்கு மட்டும்தான் சீன் போட தெரியுமா? நமக்கு போட தெரியாதா? என்னடா 2 வருஷமா யூஎஸ்க்கு ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்தான்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அதான் ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு விட்டேன். அப்போ அந்த ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் அதெல்லாம் நானே ரெடி பண்ணது. நீயே ரெடி பண்ணதா? மச்சான் சீட்டிங் பண்ண தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. ஏய் யூஎஸ் போகிறதுக்காக எந்த பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கேன். டே உனக்கு இங்கிலீஷே தக்கா பித்தக்கா, இதில் வேற யூஎஸ் போகிறாமா? யூஎஸ் ஏய் இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ்டா, அறிவு கிடையாது. எனக்கு அறிவு இருக்கு. சரி உள்ள என்ன நடந்துச்சு? நல்ல டெடிகேஷனான பையன், குட் ஆட்டிடியூட். He is a great asset to the organization. Moreover, he has been successful in all the projects. நாம அவரை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். We should put him on the next on-site opportunity. Okay, let's send him. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன் அந்த கிரீஸ் மண்டையன். நானும் இப்போவே பேப்பர் போடுறேன்டா. You fool! என்ன கரெக்ஷன் பண்ணிருக்க? ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கு? சார் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கேன். என்ன கரெக்டாக பண்ண? ப்ராஜெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ப்ரீஜெக்ட்னு அடிச்சு வச்சிருக்க. You see தமிழ், such a hard work and dedicated person. அதான் மற்ற கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர்ஸ் தேடி வருது. முடிஞ்சா பாரு, இல்ல கிளம்பிடு. உன் ரிலீவிங் லெட்டரை நானே டைப் பண்ணிக்கிறேன். கெட் லாஸ்ட். முதல்ல 2 பேரும் இங்கிட்டு வாங்க. சர்வீஸில் என்ன தாண்டி நிற்கிறீங்க? வாங்க ஓரம் கட்டுங்க வண்டியை, வாங்க சார். எல்லா பேப்பர்ஸையும் டாக்குமெண்ட்ஸ் எடு. நீ இந்தாம்மா 2 காதுலையும் வயரை வேற சொருவிக்கிட்டு. என்னங்க சார்? இந்த பேப்பரை எப்படி பார்க்குறது தெரியலையே. ஐயோ பேப்பர்ஸை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்னைக்கு மாட்டினேன். இந்தா 500 பணம் எடு. சார் பேப்பர்லாம் கரெக்டாக தானே இருக்குது? பேப்பர்லாம் சரியாக தான் இருக்குது. தம்பி சரியில்லையே, பொண்ணை பார்த்தோன்னா கிறங்குற. பொம்பளை பிள்ளை முன்னால் அசிங்கப்படாமல் 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. எடு. என்னம்மா உன் டாக்குமெண்ட்டுங்க? என்னம்மா பேந்த முடிக்கிற? டாக்குமெண்ட் எடுமா. நாங்கள் 2 பேரும் யாருன்னு தெரியுமா? லஞ்சம் வாங்குறவங்கள பிடிச்சி கொடுக்கறது தான் எங்கள் வேலையே. எங்ககிட்டயே லஞ்சமா? இன்னைக்கு நீ மாட்டின ரசாயனம் தடவின நோட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். சாரி மேடம்.
என்னையா பல்ல கட்டிக்கிட்டு பேர் நம்பர்லாம் நோட் பண்ணியா? ஏய் உன் பேஜ் நம்பர் கூட பேர் என்ன? நீங்க யாருன்னே தெரியாம உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் மேடம். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க 3 பசங்க, ஒரே ஒரு ஒய்ஃப் வேற இருக்கு மேடம். தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் சார். நீங்களாவது சொல்லுங்க. பார்த்தா பாவமா இருக்குல்ல? கொஞ்சம் தள்ளியா. 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒய்ஃப்னு சொல்றேன். சென்டிமெண்டா வேற பேசுற. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சு விடுறேன். மன்னிச்சு விட்ட நானே பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கணும். சாவியை கொடு. இந்தாங்க. ஹலோ லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹாய். ஹலோ லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹலோ அங்கே வருங்க. சொல்லிக்கங்க. ஐயா கண்ணு சரியா தெரியல, சத்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க. கண்ணு தெரியலையா? God is great. ஏய், நான் சொன்னல 500 ரூபா ஆட்டிய போட்டேன்னு இவன்ட்ட தாண்டி. கண்ணில் புற விழுந்திருக்கு. எப்படி சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க? என்ன சார் பண்ணுறீங்க? என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கூடாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். வீட்டுக்கு ஒரே புள்ள, சொத்து ஏகப்பட்டது கிடக்கு. கையோட உன் ஜாதகத்தையும் ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு போயேன். இங்கே என்ன பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? குழந்தைலாம் சொல்லிட்டு இருக்க. கண்ணில் புற விழுந்திருக்கு. இமீடியட்டாக அட்மிட் பண்ணுங்க. உடனே சர்ஜரி பண்ணுங்க. ஆப்ரேஷன்லாம் வேணாம் சார், நான் மருந்து மாத்திரையில கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க பாட்டி. நல்ல வேலையில் இருக்காங்கிற, கை நிறைய சம்பாதிக்கிறேங்கிற, உன் பாட்டிக்கு செலவு பண்ணுறது யோசிக்கிற. நீ அட்மிட் பண்ணுற. சரிங்க சார். ஏன் பாட்டி இன்சூரன்ஸ் எதுவும் போட்டு வச்சிருக்கியா? அப்படின்னா காப்பி எடுத்துட்டான். காப்பி வாங்குறதுக்கே காசு இல்லை, காப்பி எடுத்துறதுக்கு எங்கே போவேன்? பாட்டி மாத்திரை சாப்பிட்றீங்களா? குடியா? உங்களை தான் பாட்டி. மாத்திரை சாப்பிட்றீங்களா? குடியா? பாட்டி காதுல விழுதலையா? மாத்திரை சாப்பிட்டு போங்க பாட்டி. மாத்திரை சாப்பிடு மாத்திரை சாப்பிடு ஆஸ்பத்திரியே அலருது. மாத்திரையா கொடுக்குறானாப்பா? மாத்திரை தானே, இந்தா கொடுக்குறேன். வாயை தொற. இந்தா இது காலையில், இது மத்தியானம், இது ராத்திரிக்கு. மொத்தமாக போட்டு முழுங்கு. இப்போ சந்தோஷமா? ஓய் என்ன என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. உங்களை பார்த்ததுல இருந்து பஞ்ச பூதங்களும் ஹார்ட்டை பஞ்சர் பண்ணுதுங்க. மென்டல் ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். சீக்கிரம் கீழ் பக்கத்தில் போய் செக் பண்ணு, முத்திர போகுது. யோ முதல்ல மண்டே ஆட்டுறது நிப்பாட்டியா? உனக்கு என்ன வியாதியா?
எப்ப பாரு மண்டை ஆட்டிக்கிட்டு. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? நமக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும்போது சில பேருக்கு சித்தார் வாசிக்கும், பல பேருக்கு கித்தார் வாசிக்கும். எனக்கு என்னமோ இறங்கி குத்தாட்டம் போடுதுங்க. அதான் தலை தன்னால ஆடுது. நீங்க வேணா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லைட்டா திரும்பி பாருங்க, உங்களுக்கும் குத்தாட்டம் போடுதான்னு பார்ப்போம். போங்கங்க, அட போங்கங்க, போதுங்க, திரும்பி பாருங்க. ஏங்க உங்களே தாங்க, திரும்பி பாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. பார்க்காம போற, எப்படி பார்க்க வைக்கிறேன்னு பாரு. உனக்காவது பரவாயில்லத்தா, என் மருமக டம்ளர்ல காப்பி கொடுத்தா. காப்பியானு தான் கேட்டேன், அதுக்கு கண்ணு தெரியலன்னு இங்க கொண்டாந்து விட்டு. என்ன நடக்குதுங்க? எவ்வளவா டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். யார் இப்படி பெட்டெல்லாம் ஒண்ணா போட்டது? ஓய் யோ தள்ளி நில்லையா? எப்ப பாரு பக்கத்துலயே வந்து ஒட்டி நின்னுக்கிட்டு. ஏங்க இப்படி டென்ஷன் ஆறீங்க? நான் தான் பெட்டெல்லாம் ஒண்ணா போட்டேன். முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. ஹலோ, இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? விளையாடிட்டு இருக்கீங்க? பாவங்க பெருசுங்க, புரணி பேசுற வயசுல தனித்தனியா உட்கார வச்சா மூஞ்சியெல்லாம் வாடி போச்சு. அதான் எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சேன். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நடத்துங்க நடத்துங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். மூஞ்சியும் பாரு. கேட்குமா? யார் அது? ஏன் அந்த பொண்ணு கோச்சிட்டு போகுது? உன் கண்ணு எப்போ கரெக்டாகும்னு கேட்டேன், அதான் கோச்சிட்டு போகுது. நீ பண்றத பார்த்தா கண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல, பொண்ணை கரெக்ட் பண்ற மாதிரி தெரியுது. சொல்லுங்க. யாருமா அது? உன் மகனோட பையனா இல்ல மகளோட பையனா? உங்களை நல்லா கவனிச்சுக்கிறானே. உங்க பேர் எங்க? நீ இங்கே தானே தான் இருக்க, சுற்றி பாரு, இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். இந்த பழம் சாப்பிடு. இந்தாங்க உங்க பேரனோட பணம். உங்க பேரங்கிட்ட சொல்லி வைங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படியே பண்ணிட்டு இருந்தானா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏமா அவன் என் பேரனே கிடையாது. பொறுத்து தான் பொறுத்த, இன்னும் 2 நாள் பொறுத்துக்கத்தா. டாக்டர் எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு, நாங்கள் போயிடுவோம். இவன் அழகா இருக்கான்னு ஏதோ 2 வாட்டி பின்னாடி சுற்றிருக்கான், அதுக்கு போய் கோச்சுக்கிறாளத்தா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அது அவன் பாட்டியே கிடையாதான், யாரையோ கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றான். என்ன பண்றதுன்னே தெரியல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். பசங்க பின்னாடி வரலன்னா தான் டார்ச்சர், வந்தா என்ன டார்ச்சர்? பிடிக்குதா பாரு, பிடிக்கலையா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஹே அப்ப மனோஜ்டி, அது போன வாரம் பசங்கலாம் மொபைல் ஃபோன் மாதிரி லேட்டஸ்டா வர வர மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாமா, இப்ப டச் ஸ்கிரீன்லாம் வருதுல. ஹே சும்மா இருங்கடி, இதெல்லாம் ஸ்டார்டிங்லே கட் பண்ணிடணும். முதல்ல அவனை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணு. ஹே உன் துயரம் வருதுடி. நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்லை, நான் இல்லாதப்போ பாட்டிக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தீங்களாம், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க உன் பாட்டியே கிடையாது. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ற. மேனஸ் இல்ல, இடியட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பின்னாடி வந்த மரியாதை கெட்டுரும். வாங்கடி போலாம், வாங்கடி. நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ தான் அந்த பாட்டி அவன் பாட்டி இல்லைன்னு சொல்றல. ஒரு 20,000க்கு மெடிசன் எழுதி விட்டுரு. என்னடி சொல்ற? பாய்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப தெளிவுப்பா. முன்னாடி தான் அவனுங்க நமக்கு செலவு பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்பெல்லாம் நாம தான் அவனுங்களுக்கு செலவு பண்ணணும். ஒரு 10 ரூபாய்க்கு செலவு வை, பஞ்சா பறந்துடுவான். அங்க பாரு. நீங்கள் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கியாச்சு மேடம், சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னடி ஓடிடுவான்னு பார்த்தா வாங்கிட்டு வந்து நிக்கிறான். உண்மையிலேயே லவ் பண்றானோ? தாயி, நான் 7 பிள்ளைகளை பெற்றேன். 7 பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? கடைசியில் தெரு நின்று தான் பாக்கி. யார் பெற்ற பிள்ளையோ எனக்கு எம்பிட்டு உதவி செஞ்சிருக்கு தெரியுமா? அம்மா, இந்த பையனை மாதிரி ஒரு பையனை நான் பெற்றிருந்தேன்னா இந்த மாதிரி நான் முச்சந்தில் நின்றுருக்க மாட்டேம்மா. தாயி, இந்த பையன் தங்கமான பையம்மா.
ஆத்தா இந்த பையன் தங்கமான பையன் தான். என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். யாருக்கா அந்த பையன்? எந்த பையன்? ஐய் சும்மா நடிக்காத. நீ இப்படி தூங்காம லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது. ஆள் எப்படி ஷாருக் கான் சல்மான் கான் மாதிரி இருப்பாரா இல்ல நம்ம அஜித் மாதிரி இருப்பாரா? களவாணியில வர அறிவழகன் மாதிரி இருப்பான். அப்ப நல்ல நாட்டுக்கட்டுன்னு சொல்லு. வாயோடி, வர வர தங்கச்சி மாதிரியா பேசுற? நீ மட்டும் அக்கா மாதிரி நடந்துக்கற. என்ன பேச்சு பேசுற? என்ன பண்றேன்னு என்ன அடிக்கிறியா? ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? லவ் தான் செட் ஆகல, அந்த கிழவி யார் என்னன்னே தெரியாது, அதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே இருக்கேன், தாத்தா ஊரில் தனியாக இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவரை பார்த்துக்க அங்கே யாராவது வரமாட்டாங்களா? அது மாதிரி தான் இதுவும். சரி நீ போய் பாட்டி கூட வரு, நான் கவுண்டரில் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். போடா. டாக்டர் பாட்டிக்கு டேப்லெட்ஸ்லாம் வேண்டான்ட்டாரு. இந்தாங்க உங்க பணம். கரெக்டாக இருக்கான்னு எண்ணிக்கோங்க. நேற்று திட்டு விட்டு போனோம், இன்னைக்கு வழியே வந்து பேசுகிறா. 500 குறையுதுங்க. அந்த 500 ரூபாய் என்கிட்டயே இருக்கட்டும். உங்க ஞாபகார்த்தமா அந்த 500 ரூபாய் என்கிட்டயே இருக்கட்டும். ஓய் ஓய். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி, அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாய் எரியுதடி, சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி, சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி. இதயம் என்பது எனக்கும் உண்டென தெரிந்து கொண்டதே உன்னால்தான், எதையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகின்றதே நெஞ்சம்தான், நிழல் மட்டும் தொடர்ந்து வந்த நிலைமை மாறி போனதே, நிஜம் உன்னை நெருங்கி நிற்க வயது கோலம் போடுதே, இப்படியும் நானாவேனா மொத்தமும் மாறி போவேனா, கற்பனையும் நான் செய்வேனா கண்டபடி போய் சொல்வேனா, யாரை கேட்க கைகள் கோர்க்க நீ இல்லாமல் வாழ்வேனா. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி. உனது புன்னகை உரசி செல்கையில் உதிருகின்றதே காயங்கள், உனது மெல்லிய விரல்கள் தொட்டதும் நிகழுகின்றதே மாயங்கள், எதை கண்டும் பயந்ததில்லை இதற்கு முன்பு நானுமே, உன்னை கண்டு பதட்டம் ஒன்று வருவதென்ன நாளுமே, எத்தனை பெண்கள் நின்றாலும் என் விழி உன்னை தேடுதடி, தந்தது போதும் என்றாலும் இன்னமும் காதல் கேட்குதடி, அடியே எந்த
விழிகளில் ஓடுதடி. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி. அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாய் எரியுதடி. சிறு பிள்ளை போலே நான் தொல்ல என் இதயம் ஆனது தவிடுபொடி. கங்க்ராச்சுலேஷன் தமிழ். கங்க்ராட்ஸா, அதுக்குள்ள நம்ம லவ் மேட்டர் தான் லீக் அவுட் ஆயிருச்சா? நம்ம கம்பெனியோட யூஎஸ் லொகேஷனில் ஆன்சைட் கோஆர்டினேட்டர் ரோல் வேக்கண்ட்டாக இருக்குது. அதுக்கு உங்களை அனுப்பலான்னு நம்ம கம்பெனி டிசைட் பண்ணியிருக்கு. சார் தேங்க்யூ வெரி மச். இன்னும் 3 monthsல யூஎஸ் போகிற மாதிரி இருக்கும். ட்ராவல் டெஸ்கில் சொல்லி உங்கள் விசா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி ஹேவ் கல்ச்சுரல் அண்ட் லாங்குவேஜ் ட்ரைனிங் இன்னும் 2 weeks இருக்கும். அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யங் மேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். என்ன தேங்க்ஸ் மட்டும் தானா? ட்ரீட்லாம் கிடையாதா? ஒரு நிமிஷம் பேச. யாரா? கார்த்திகாடா. சொல்லுப்பா. என்னடா யூஎஸ் ஆஃபர் கிடைச்சதுலேருந்து ஐயாவை பிடிக்கவே முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துட்ருக்கேன். அப்ப இன்னைக்கு சரக்கா? சும்மா பீரு. ஐயா பொண்ணுங்க மாதிரி பீரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. விட்டா உனக்கு ஒன்று கேப்ப போல இருக்கு. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆமா, எவ்ரி வீக்கெண்ட் உன் தாத்தாவை பார்க்க ஊருக்கு போவியே, இந்த வீக் போல? இந்த தடவை நான் போகல. என் தாத்தா முறையாக சென்னைக்கு வர்றாரு. நான் இங்கே இருக்க போகிற 3 மாதமும் என் தாத்தா கூட ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன். யாரு? கொண்டையம்பட்டியில் கோமணத்தோட குளிப்பாரு அவரா? ஏய் அத்தை பொண்ணு வந்தா ஓகே, ஏன் அத்தையே வந்தாலும் ஓகே. தாத்தாக்கெல்லாம் பாவம் வரவர் என்ன கண்டிஷன்ல வருவாரோ? அவர் என்ன நடக்கச்சத்து எல்லாமே குச்சி ஊனிட்டு வருவார் நினச்சிய? கிராமத்தை கம்பும் கேப்பையும் தின்னு காட்டுலையும் மேட்லையும் உழைச்ச உடம்பு. இப்பவும் 4 இல்லை நல்லி எலும்ப ஒரே ஆளாக சாப்பிடுவார். அவர் ஓங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கேன், எத்தனை டன் வெயிட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஏண்டா படுவாமாவே ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன், வேணாம். அது என்ன பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் உங்கள் வீடு பெரிய உப்தான் சொல்லி கொடுத்தாரா? இனிமேல் பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் யாரையாவது பேசுகிறத பார்த்தேன், அடிச்சு பல்லெல்லாம் அங்கே கையில் கொடுத்து விடுவாமா. போ. குஞ்சினேடா தொந்தி போடவா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. என்னையா அப்படி ஓந்தியா போயிருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நீ எப்படி தாத்தா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. என் குஞ்சினா இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆகல. பார்த்தா இவர் தான் நீங்க சொன்ன அந்த குஞ்சினேனாவா? ஆமாத்தா, இவர் தான் என் குஞ்சினேனா. குஞ்சினேனா என்ன தாத்தா? வா தாத்தா போலாம். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பேரை சொல்லுவா. இறங்கிக்க தாத்தா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து. அப்பா என்ன தாத்தா? என் முட்டு பெருசா இருக்கு. வா தாத்தா, உள்ள போலாம். வா தாத்தா, இதுதான் நம்ம வீடு. குஞ்சினா வீடு எம்புட்டு அழகா இருக்கு. உங்க அத்தை திருநாருக்காரி பார்த்தா 15 செத்து போவா. ஒன்றைய நான் வீட்டை வச்சுக்கிட்டு ஊரா பேசிக்கிட்டு தர்றான். பாவி மாவா, ஆத்தாளுக்கு தான் இதெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இருந்திருந்தா இருப்பு கொள்ளாத பூச்சில்ல போயிருப்பா. உனக்கு மக புராணமும் பேரம் புராணமும் பால்லடம் தூக்கம் வராதே. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். குஞ்சினா கொஞ்சரியா கொஞ்சரியா. என்ன தாத்தா அது? எள்ளு மிட்டாய். நீ பிரியமா திம்பிய, அதுதான் வாங்கியாந்த. சாப்பிடு சாப்பிட்டியா? உன் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை என்னன்னு சொல்லி கூட்டு போறது? தேவதை மாதிரி நல்லா செவன்னு ஒரு அழகான பொண்ணு. யாரு? நீயே?
ம் அவசரப்படாதீங்க டாக்டர். தாத்தாவே இப்போதான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. மெதுவாக நம்ம லவ் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே. ஐயோ கிரீஸ் மண்டையன். கிரீஸ் மண்டையனா? யாரு? அங்கே இருக்கானே ப்ளூ கலர் சட்டு, அவன் தான் எங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கே நீ ஒளியிற? ஐயோ எனக்கு டிசென்ட்ரின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னைய பார்க்கவே வந்திருக்கேன். இப்போ அவன் என்னை பார்த்தேன் உண்மையிலே போயிடும். பாத்தியா? ஹலோ கிரீஸ் மண்டையா? ஐயோ வாடி. What darling? What happened? ஒரே ஒரு chicken. No darling. Move fast. Move fast. மறுபடியும் கூப்பிடவா? பத்மஸ்ரீ டாக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். காலிங் பெல் இருக்கிறப்ப யாரு கதை உடைக்கிறது? யாரு? நவீனோட தாத்தா. அதுக்கு சாதம் வடிச்சிட்டேன், பேர ஆஃபீஸுக்கு போயிட்டான். ஆனால் ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. கோ அண்ட் ஆஸ்க் தி செக்யூரிட்டி. என்னது இது? எங்கிட்ட சுத்தம் ஒரே மாதிரியா இருக்கு. எப்படி வீட்டுக்கு போகிறோன்னு தெரியலையே. சரியான கிராய்க்கு ஒன்று மாட்டிக்கிச்சு. ஊறி வர வேண்டியதான். ஐயா வணக்கங்கய்யா. ஊர் திண்டிவனம். சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆட்டாட்டா. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். இது எப்படி? ஏயா வயசு பையன் உஷாராக இருக்கிறது இல்லை நீ. இந்தா சுதாம ஊருக்கு போச்சாரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தாத்தா என்ன தாத்தா இங்கே நிற்கிறீங்க? தம்பி யாருன்னு தெரியலையே. தமிழ் சாருடைய தாத்தா தானே நீங்க? ஆமாய்யா. நான் அந்த ஃப்ளாட்டில் தான் புலம்புறா வேலை செய்கிறேன் தாத்தா. அப்படியா? சரியா. ஒன்றும்ல பொங்கச்சாமம் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எல்லா கட்டணம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒன்றும் புரிய விட மாட்டேங்குதுயா. நான் அங்கே தான் தாத்தா போகிறேன், வாங்க போகலாம். சரியா தாத்தா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் கதவை உடச்சிருந்தீங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா? அப்படியா? அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சோடு குழம்பு விடுறது கேட்க போயிருந்தேன். மூஞ்சி அடிச்சுமா கதவை சாத்திப்பிட்டியா? ஏன் சிரிக்கிற? தாத்தா இங்கே எல்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவன் ஓடுற வேகத்தில் பொண்டாட்டி பிள்ளைய கீழே வந்தால் கூட ஏறி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. காலையில் போய் குழம்பு கேட்டீங்களே, அவன் பேர் அன்பு. அவன் இருக்கானே எச்சி கை மட்டும் இல்லை, கழுவுன கையில் கூட காக்க விட்ட மாட்டா தாத்தா. சரியான கஞ்ச பிரச்சனை. இன்னொருத்தங்க இருக்காங்க தாத்தா, ஆத்தாக்காரி எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கட்டி எழுதிட்டு இருக்கா. அப்பேங்கார எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பை கட்டி எழுதிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இந்த பிள்ளைய கண்டுக்கிறதே கிடையாது தாத்தா. இவங்க இப்படியா? உங்கள் வீட்டுக்கு நேர்மைய வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது தாத்தா. 2மே சின்ன சிறுசுங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு குத்தமிட்டு சொந்த பந்தம்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிச்சு தாத்தா. அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிருமையா. இந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தாத்தா. ஆமாம், உனக்கு குழந்தை விட்டு நான் ஒரு ஒண்டி கேட்டேன். பொழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். புலம்புற அப்படியே பொழப்பு ஓடிட்டு இருக்கு தாத்தா. என்ன தாத்தா மண்பானையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? பாட தண்ணி குடிச்சா தாயா தண்ணி குடித்த மாதிரியே இருக்கு. இங்கே வந்து நீ மாறல தாத்தா. என்ன பண்ணுற? படுக்கிறதுக்கு மேலே வந்து படு தாத்தா. உனக்காக தான் இங்கே விரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தையிலலாம் படுத்தா மேல் வலிலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். உட்கார் தாத்தா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன். நம்ம அனுப்பானடியில் மளிகை கடை வச்சிருக்கானே வழக்க மாட்டேன். ஆமாம், அவன் பொண்ணை நீ கட்டிக்கிறணும்னே ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பி தாக்கல் சொல்லிட்டு இருந்தியான். நானும் போய் பார்த்தேன். பொண்ணு கிழிமா இருப்பா. 30 பவுனாக போகிறோன்றியான். மளிகை கடையை உன் பேரில் எழுதி வைக்கிறோம்ட்டான். நானும் சரின்ட்டேன். பொண்ணை நீ கட்டிக்க, கடையை நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்ற தாத்தா? சொல்கிறேன்னு கோச்சுக்காத. என்னை ஒரு பொண்ணு விரும்புது. ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நீ மட்டும் பாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லை? எல்லாரும் என் கிளவி மாதிரி ஆற முடியுமா தாத்தா? கிளவியை பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவியை பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா. வளரும் நினைவுகளா? கொஞ்சம் நாளைக்கு போய் இந்த பொண்ணை பார்த்துருவோம். சரி.
இன்னைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் தாத்தா. என்னடி உன் ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு பெருசோடவே சுத்திட்டு இருக்கான். சும்மா ரெடி, அது அவங்க தாத்தா. வணக்கம் வணக்கம். தாத்தா நான் சொல்லல, அந்த பொண்ணு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இருக்கால சரோஜாவை எனக்கா அன்பு படத்துல எம்ஜிஆர் இருக்க சரோஜாவை ஜோடி மாதிரி எப்படி ஜோடி பொறுத்த? தாத்தா அந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு. குஞ்சினா கிளவி மாதிரிதான் இருக்க. தாத்தா அது என்ன தாத்தா குஞ்சு நைனா? அது ஒண்ணு அஞ்சு வயசு வரைக்கும் டவுசரை போட மாட்டியா? சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிங்கிரி மகன் சுத்திக்கிட்டே இல்லையா? எங்க ஊர் பொம்பளை எல்லாரும் குஞ்சு நைனா குஞ்சு நைனா கொஞ்சம் ஆளுங்க. என் குஞ்சு நைனா. நீங்க தான் அந்த காலத்து ஆளாச்சு தாத்தா. எப்படி இந்த லவ் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? ஊர்ல பொண்ணுலாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சிருந்தாத்தா, அதுவும் மளிகை கடையோட. ஆனா இவன்ட்ட வந்து சொன்னா அங்க ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு சொல்லிவிட்டியா? நமக்கு பேர சந்தோஷம் தான் முக்கியம். அதான் கழுதை கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டேன். தாத்தா வாங்க தாத்தா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம். ஏய் வா போலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கறோம் தாத்தா? அவளை சரோஜா தேவிங்கிறாரு, என்னை பார்த்தா கிழவிங்கிறாரு, கழுதைக்கு கட்டி வச்சிருவோங்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் யதார்த்தமா பேசுவாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. எது இது யதார்த்தமா பேசுறதா? இங்க பேர் இன்னும் 3 மாசம் இங்கே தான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. வந்த ஒரு நாளைக்கே இப்படி, இன்னும் 3 மாசத்துக்கா? அவரே
தாத்தா தெரியாமல் பண்ணிட்டாரு. இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க தாத்தா. ஆனா வேப்பங்குச்சி இம்புட்டெல்லாம் உடைச்சிருக்கேன். எங்கே உடைச்சேன்? கடையில் வாங்கினது 25 ரூபா தான். ஏயா வேப்பங்குச்சி போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீ பல்லு விளக்க மரம் ஏறி உடைச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. இனிமேல் எதாக இருந்தாலும் என்கிட்டே கேள்வி தந்திப்படவா? குட் மார்னிங் சார். ஹாய் தமிழ், ப்ளீஸ் கம். பிஓயோட நியூ ப்ராஜெக்ட் தமிழ், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மந்தில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 1 மந்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தமிழ். அது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற யூஎஸ் கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அங்கேயே செட்டில் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஓகே சார். ஒரு கோக். ஹலோ. ஹலோ. என்ன சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன, உன் தாத்தா ஊருக்கு போயிட்டாரா? லூசு, உனக்கு இன்னும் கோவம் தீரலையா? நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ்லேயே செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஹேய் சூப்பர்ரா, சூப்பர். சாரி சார். அப்புறம் வழக்கம் போல். வழக்கம் போலனா? ஐ மிஸ் யூடா, அதெல்லாம் சொல்லுவில்ல, அதான். ஐ ரியலி மிஸ் யூடா. உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாமா? ராஜா வந்து புளியே அடக்கிட்டாராம். சாப்பிடுங்க. பூஜா, what are you doing here? Get up. Look here. If anybody gives you anything, will you have it? No. Split it now. Split it. உங்களை யார் இதெல்லாம் குழந்தை கொடுக்க சொன்னது? கண்டது குழந்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. Please don't behave like this. Come. தாத்தா, நான் சொன்னேன்ல, அனாதை குழந்தைகளை வச்சுட்டு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. வாங்க. வணக்கங்க. இவர்தான் தாத்தா. தாத்தா, இது நேத்திக்கடன் காசுல. சாமி செஞ்சா என்ன, அனாதை பிள்ளைகளுக்கு செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதாயா. ஐயா நன்றிங்களா. இந்த தம்பி போறாரா, இவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். தாத்தா, அதெல்லாம் வேணாம் தாத்தா, அந்த ஆள் கொடுக்க மாட்டான். வாயில்லா ஜீவனுக்கே பார்த்து பார்த்து செய்கிறவன் 40 பிள்ளைய பசியாக கிடக்குன்னு விட்டுருவானா? நான் கேட்கணுவா? உங்க வீட்டுக்கு பால் காரம் வரானா பால் காரி வராளா? நீங்க ஏன் கேட்குறீங்க? சும்மாதான். தம்பி, உன்னைத்தான் பார்க்க வந்தேன். இவர் 40 அனாதை பிள்ளைகளை வச்சு ஆசிரமம் நடத்துறாரு. யாராவது உதவி செய்ய. ஹெல்ப்னு கேட்டுன்னு உள்ளே வர வேண்டியது. தனியாக இருக்கிற பொம்பளைங்க குழந்தைங்க கிட்ட செயின் அத்துட்டு போக வேண்டியது. ஃப்ராடு பசங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுங்க உங்களை பார்த்து தான் உள்ளே வராங்க. முதல்ல இங்கே இருக்கிறப்போ ஃப்ளாட்ஸ் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டானுங்க அதை கொடு இதை கொடுங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவர் தெரியாமல் பேசிட்டாரு. என் பேரன் பெரிய அதிகாரியாக இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லி குழந்தை ஹெல்ப் பண்ண வாங்கி தரேன். இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம். வெக்கம். ஏய், அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்டு? நான் ஒன்றும் பார்க்கலையா. சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு. ஏ கார்த்தியா, ஷோ இப்போ சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா? நான் அப்படிதான் சொல்வேன், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது, போதுமா? இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா? யாருக்கு? உனக்கு தான். எனக்கா? ஏன்? நாளைக்கு எனக்கு பர்த்டே. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு ஞாபகம் இருந்தா தானே மறக்கிறதுக்கு. பாப்பா, நாளைக்கு இந்த ஷர்ட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வா. வந்துடுறேன். எதுக்கு காட்டுக்குள்ளே போவானே, பாம்புட்ட கடி வாங்குவானே. தாத்தா, வாயா சாரணா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். யாத்த பாலநாகமாக எப்பவும் உனக்கு துணையாக இருப்பான். என்னையா சாரணா, பிறந்த நாள் வரும்போது பழைய சட்டையை போட்டிருக்க. கொஞ்சம் இருந்த வரேன். இங்கே தான் வச்சுருந்தோம். இந்தா இதை போட்டுக்க. தாத்தா போட்டுக்கையா, நீயும் பேரன் தானே.
சட்டையை வேற காணோம். இந்த முட்டை கண்ணிக்கு தெரிஞ்ச கொன்றுவாளே. குஞ்சுனேனா என்னையா தேடிட்டு இருக்க? புது சட்டை தாத்தா, கட்டில் வச்சிருந்தேன், எங்கன்னு தெரியல. சார் இந்த சட்டையான்னு பாருங்க. பிறந்த நாள்னு சொன்னேன், தாத்தா சட்டை கொடுத்தாரு. நீங்கள் என்ன சார் கொடுக்க போறீங்க? கையை தான் கொடுக்கணும். ஹாப்பி பர்த்டே. ஏன் இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டையை பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே எவனோ சட்டை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு, கிஃப்ட்டு உனக்காக வாங்கினது. என்னடா இது? நீ நிஜமாவே 1 லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்புட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதில் தெரியும் பாரேன். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கேன். 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள். என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்திருப்பானோ? என் பேரனும் பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தான். அதான் காலையில பேரண்ட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்சட்டி கையில் கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசலா போலாம். ஏன் தாத்தா பேர மேல இவ்வளவு பாசம் வச்சுக்கீங்களே, வேற எப்படி வெளிநாடு போக சமைச்சிங்க? நல்லா படிச்சிருக்கியா, கடல் கடந்து போய் சம்பாதிக்கட்டுமே, அவன் பிள்ளோட்டிக்கு உதவும்ல, அதான் நமக்கு பெருமை. சிக்னல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதே. போட்டிருக்கிற குண்டி துணி வெளியே தெரியுது, ஒரு அருவாக்கரை வச்சு கட்ட தெரியல, எரும மண்பறை தெரியல. உன் வீடு எங்கத்தான் இருக்கு? 2 ஸ்டாப் தள்ளி தாத்தா. சரணா, ஒரு ஆட்டோ பிடியா. உங்க அப்பா கூப்பிடுத்தா. டாடி, இன்னைக்கு இவங்க அப்பனுக்கு தீபாவளி தான். டாடி ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன். டாடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு தான் தீபாவளி. இவ வேற பணமர அவசரத்துக்கு இருக்கியா? தாத்தா நான் வேணுமா ஆட்டோவில் வெயிட் பண்ணட்டுமா? தாத்தா இவர் தான் எங்க அப்பா. ஆத்தி, வயசு புள்ளைக்கு இப்படி அரங்குற துணியை போட்டு வெளியே அனுப்புறது? காலம் கெட்டு போய் கிடக்கு, புள்ள வளர்க்குறான் புள்ள. இனிமே இந்த புள்ள எங்கேயாவது அரங்குற துணியோட சுத்துறத பார்த்தேன், பல்லு 32 கழட்டி கையில் கொடுத்துருவோம் படுவா. வாசா, நான் போலாம். என்ன தாத்தா போலீஸ்காரனை போய் அடிச்சு விட்ட? போலீஸ்காரனா அவனுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவனுக்கு ஒரு பந்த பாசம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளை விஷயம் கிடையாது. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா அவளை முள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்கே பார், எது எப்படியோ நம்ம மனசுக்கு சரின்னு போகிறதா சொல்லிவிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, விடு பார்த்துக்கலாம். ஆஹா, எப்போ வந்து அள்ளிட்டு போக போகிறாங்களோ தெரியலையே. நாடே 2 கல்யாணத்துக்கு ஊருக்கு போனியே, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? கல்யாணமா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சுடா. அப்படியா? நமக்கு எப்போ? என்னது? ஓய், இருந்தாலும் நீ சொல்றப்போ நல்லா தாண்டா இருக்கு. சரி கிளம்பி வா, வெளியில போலாம். என்ன உனக்கு எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை கிடைக்கியா? வேலையா முக்கியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளம்பு. நீ உன் தாத்தாவை கூட்டிட்டு வருவ, எதுக்கு? நான் கிளம்ப போறேன், நீ கிளம்புறியா இல்லையா? நான் வரல. சொன்னா கேளியா, நீ பேத்தியை கூட்டிட்டு போ, அவளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நீயும் நானும் மட்டும்தான் போறோம், எதுவும் பேசாம உடனே கிளம்பு. ஐயோ.
என்னய்யா என்ன உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? இந்தா, போட்டு புறப்படு. ரெடி? நான் இறந்தாரி பேரா இருக்கும்போது எம்ஜிஆரோட ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்ச் கட்டணும்னு ஆசைப்பட்டேயா. இப்போ ஒரு ஆசை இருந்துச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. சார் இந்த பிரெட் டோஸ்டர் பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ கம்பெனி இங்க என்ன போட்டா? வா வா ஆஃபர்ல நாங்க இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டர்ல few minutesல டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்ல உங்க வீட்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லனா முட்டை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டர்ல வச்சிட்டீங்கன்னா few minutesல டிஃபன் நல்லா ரெடி ஆயிடும் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி. உனக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன்யா. ஒரு மிஷினை வாங்கி இதோட நல்லதா வாங்கிட்டு வரேன். ரெடி ஆயிடுச்சு. சரி நாங்கள் அப்போ வந்து வாங்கிக்கிறோம். ஹாய். இது என்ன சொல்ல போறாளோ? குஞ்சு நைனா எல்லாத்தையும் சுடு சொல்லிட்டேன். இந்த பார்த்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்தா. என் குஞ்சு நைனா இருக்க வரைக்கும் எனக்கு என்னத்தா குறை? இன்னைக்கு பாரு காலையில் பீச்சுக்கு போகலாம்னா நான் உன்னையே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்களும் வந்தா தான் ஆச்சுன்னு ஒத்த கால் என்ன கூட்டு வந்துட்டான்ல. நானே அவனை தனியாக போக சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் குஞ்சு நைனா. பார்த்தா போய் களத்தில் கால் நினச்சிட்டு வந்துடுவோம். நான் வரல தாத்தா, நீங்க போங்க. பாத்தியா இதே மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தா நான் கூப்பிட்டோன்னு வாங்கடா தான் ஓடி இருந்திருப்பாள்ல. பார்த்தா வா உனக்கா மளிகை கடையே வேணான்ட்டேன். வாங்க வாங்க நல்லா கால் மேல போங்க. ஐயா மேல போங்க. நேத்தாவது செத்துங்க. போங்க. வாங்க வாங்க. போங்கய்யா. வாமா. சரி வாத்தா. ஏய் தம்பி மேல போ. இங்க பாராத்தா நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்குதுகளே. அட பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா ஆள் இல்லை. ஆனது ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? உள்ள ஒன்றும் பார்க்கல. ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா. குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரையும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்துறியா? வா தாத்தா. அது வந்து நீ எதுவும் பேசாத. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தானே சுத்திட்டு இருக்க. என் கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? நான் யூஎஸ் போனா 2 வருஷமோ 3 வருஷமோ இங்க இருக்க வரை என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும்தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பி வை. நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய் அவர் எப்படி? வீட்டுக்கு அனுப்பி வை. இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பவியா மாட்டியா? கார்த்திகா நில்லு. கேக்க நகர் போங்க. நில்லு கார்த்திகா. தாத்தா ஐயோ தாத்தா எங்க? அவர் அப்பவே போயிட்டார் சார். போய் வா. எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன். Do you know Gandhi Memorial Hall? I don't know. Thank you. டே படுவாமோன நல்லா அடிச்சு ஓட்டுறா படுவாமோன. என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுற? என்ன இடம்யா இது? இம்புட்டு பெரிய கட்டடம்.
பெரிய ஆஸ்பத்திரி. பெரிய ஆஸ்பத்திரியா? யாரையா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? பேரே புதுசா இருக்கே. இது என்னையா இது? எக்ஸ்பிரஸ் அவனியா. இதை கட்டினது யாரு? ஐ டோன்ட் நோ. நல்லா தையா கட்டியிருக்கான். ஐ டோன்ட் நோ. பெரிய ஆளா இருப்போம் போல இருக்கையா. பாவமே, யாரையா செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. செத்து போயிட்டாரா? ஏயா எம்புட்டு பெரிய மனுஷன் செத்து போயிருக்கான். ஆடி பாடி தூக்கிட்டு போகாம கமக்கம கொண்டு வரிய. முதல்ல அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ஐ டோன்ட் நோ தானே? ஐ டோன்ட் நோவா? ஐ டோன்ட் நோனா பேர் இல்ல, இங்கிலீஷ் வார்த்தை. எனக்கு தெரியாத அர்த்தம். ஓ, இவன் ஐ டோன்ட் நோன்னு யார் உங்களுக்கு சொன்னது? இந்த அவன் தான் சொன்னா. ஆஹா, மறுபடியும் இங்கே வந்து இறக்கி விட்டாங்களே. பழக்கம் போல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாத மச்சி. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாம கல்யாணமா பண்ணுவாங்க? சொன்னா கேக்குதா பாரு. Excuse me guys, it's my bike. பா, ஐயோ 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 ஐயோ, 50 கிலோ வெய்யகிடப்பா. இனி வரையும் பால் குடிப்பா பையா, பைச்சினிகிறான். ஐயோ 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 ஐயோ. ஏய் மச்சி, ஒரு போட்டாடா. ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டினா டெட்டா இருக்கும். 1 மினிட் சிரிடியா சிலாக்கி. ஏய் நா யமா. என்ன முத்து, என்ன கேஸ்? நியூசன்ஸ் கேஸ் கண்ணா. இவருக்கு பெரிய வசாத நினப்பு. நம்ம ட்ரிப்ளிகன் சேகர் இல்ல, அவங்களே போட்டு அடிச்சிருக்கா. யாரு இந்த ஆளா? ஏயா, ஒரு 4 பேர் வந்து போற இடத்துல இப்படி வயசு பையன் அம்மனை குண்டியா உட்கார வச்சிருக்கீங்களே. இந்த செய்தி வெளியே தெரிஞ்சா நாளைக்கு எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பான்? தப்பு பண்ண அடிங்க. ஆனா இப்படிலாம் பண்ணக்கூடாதியா. சார் தான் அழாதடா. ஆம்பளை போய் அழலாமா? அசிங்கம் இல்ல. எதா இருந்தாலும் சமாளிக்கணும்டா. அட பகவானா நீயா? ஐயா, நானே உங்களை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயா, அன்னைக்கு நான் உன்னை அடிச்சுட்டேனே, வருத்தப்பட்டுட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, வாங்க உட்காருங்க. என் பேத்தி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காயா. பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறதுக்கு வீட்டில் உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்லையா. என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் இருக்கும். அடடா, தாயில்லா பொண்ணுங்களாச்சே, மனசு வந்துடக்கூடாதுன்னு நானும் எதுவும் சொல்கிறது இல்லையா. ஆனால் அன்றைக்கி நீங்கள் வந்து என்னை அடித்தப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவள் புரிஞ்சுக்கிட்டாயா. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் இங்கே யார் கூட இருக்கீங்க? பேரன் கூட இருக்கேயா. கண்ணாடி கட்டடத்தில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறியா. இன்னைக்கு கூட பீச்சை சுற்றி காட்ட கூட்டிட்டு போனேன். நான் பாட்டில் ப்ராக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைய தவற விட்டையா. பாவம் எங்கெல்லாம் தேடி அலைகிறானோ தெரியலையா. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கய்யா, உங்கள் பேரங்கிட்ட பேசலாம். அதை குறித்து வச்ச ரோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேயா. இந்த எம்ஜிஆர் ஐயப்பன் கோயில் இருக்கு, அதுக்கிட்ட கூட நான் போயிடுவேன். பழனி சார் வா. ஐயா எங்கே சொல்கிறாங்க, இறக்கி விட்டுரு. சரிங்க சார். சொல்டா. என் தாத்தாவை காணாண்டா, எங்கே போனாருன்னே தெரியல. என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ. ஏய் ஏய், என் தாத்தா வந்துட்டாரு, இரா கூப்பிட்றேன். சுதானமா போயா, வழி தெரியுமில, அந்த ஐயப்பன் கோயிலை பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க. சரி சரிங்க, பாருங்க. தாத்தா, என்ன போலீஸ் வண்டியில் வந்து இறங்க? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா, எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தெரியணும் தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொல்லத்தூரம் கொண்டு போயிட்டாயா. வந்து பார்க்குறவங்கள காண. ஏயா, தாத்தனம் காணைய கொஞ்சம் என்னை பயந்துட்டியா? உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன். சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார்.
அக்கா இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல, இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்திலே அரைஞ்சிட்டாரு. ஹலோ, உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கிற. ஷூ, உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பாவை அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? ஷூ, விட்ரி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தாண்டி முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. சே, இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். என் புள்ள ராத்திரி பகலா உழைக்குது. மாமா தூங்குது. கொஞ்ச நேரம் தூங்குறாரா? சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பீச்சில் பார்த்த மாதிரி என் பிள்ளை சாப்பாடு மிஷின் எடுத்து இருக்கானே. நேற்று போல என் பிள்ளை சரியாக சாப்பிடல. இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுத்துடணும். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். குஞ்சியா, என்னாச்சு தாத்தா? குஞ்சினா, நான் பீச்சில் கேட்டேன்டே, எனக்கு இந்த சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பிரெட்டு செஞ்சு தரான்னு வச்சேயா. அது வேகலை,
அது என்னன்னா சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன், வெடிச்சிருச்சியா. You screwed up, man. You screwed up the entire project. வந்து ஈஸியா சொல்ற பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பேக்கப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுங்கற ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல, சென்ஸ் இல்ல, fool. You are unfit for this project. You lost your credibility. You disappointed me, man. இந்த சூழல்ல உங்களை என்னால யூஎஸ்க்கு அனுப்ப முடியாது. Get out, I say. ஹலோ, மொத்தத்துல யூஎஸ் போறத ஊத்தி போட்டுட்டாங்கடே. ஏய் லூசு மாதிரி அழுதுட்டு இருக்காதடா. இப்போ நீ எங்க இருக்க? லேப்டாப் அடுப்பு யூஎஸ். ஏய் எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவ? எல்லாத்தையும் ரமேஷ் சொல்லிட்டான்டா. இதுக்கு தான் உன் தாத்தாவை பக்கத்துல வச்சுக்காதுன்னு சொன்னேன். சொன்னா கேக்குறியா? தாத்தா தப்பா பேசாரு. எவ்வளவு போதையில இருந்தாலும் உன் தாத்தாவை திட்டினா மட்டும் ஒத்துக்காத. கொஞ்ச நேரம் படுத்தாம வாடா. இந்தா மோரை குடி. ஹேங் ஓவராக இருக்கிறப்போ மோர் குடித்தாதான் சரியாகும். மோர்லாம் குடிக்க மாட்டியா? பீர் தான் குடிப்பியா? என்ன பார்க்குற? இப்படி குத்துனானா? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு குடிக்கிற? என்ன ஆச்சா? ஆஃபீஸில் தமிழ்னு தூக்கி தலையில் வச்சுட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு எதுக்கு லாய்க்கலன்னு குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டானுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணு. எங்கே பண்ணுறது? அதான் தூக்கி இன்னொரு தண்டை கொடுத்துட்டாங்களே. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? அவனுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. உனக்கு தேவையான பேக்கப் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் என்ன? அவன் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டானா நீ 3 டேஸ்ல முடிச்சு கொடு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே. ஏது தாத்தா அது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆகல. நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புலதுக்கு வச்சுவிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூட்டு போய் தாயா வாங்கியாந்தேன். இது வாங்க பணம் ஏது தாத்தா? கிளவி தாலியை மோதிரமா செஞ்சு போட்டுனால அது வித்துவிட்டேன். கிளவி இன்னும் சாகலை. என் கை விரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா. அதை போய் வித்துட்டு வந்திருக்க. அது பரவாயில்லையா? கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலாக உழைச்சி வளர்ப்பையெல்லாம் நான் அடுப்புலதுக்கி வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய. அதை பார்த்து நான் இழம்புல ஆடி போச்சு. எனக்கு என் பேர் இருந்தாயா முக்கியம்?
உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லைன்னு சொல்லிடுவேன். கண்ணு மணி என ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. டேய், தேவையான பேக்கப்லாம் ரெக்கவரி பண்ணிட்டேன், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. என்ன தொந்தி படவா, தூங்கலையா? என் குஞ்சினேனா கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யல. சார் இன்னும் 3 days சப்மிட் பண்ணிடலாம் சார். கன்ஃபார்மா பண்ணிடலாம் சார். ஐம் ஷூர் சார், ஐம் ஷூர் சார். ஷிட் சார், 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஆல்ரெடி நீங்க பண்ண ப்ராப்ளம்லாம் போதாதா? அதையே இன்னும் என்னால் சால்வ் பண்ண முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களை பார்க்கக்கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை சைட். தாத்தா, மிட்டாய் வாங்கி கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லாத, அது அடிக்கும். அப்படி சொல்லக்கூடாதுமா அம்மாவை, நல்ல பிள்ளை இல்ல. என்னம்மா வாத்தா, என்ன சொல்றான் பேர? அவருக்கு என்ன தாத்தா நல்லா இருக்காரு. அந்த படாமவனை கேட்கறதா, இந்த படாமவனை கேட்டேன். இவரா நல்லா இருக்கான் தாத்தா. இப்ப கூட செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தனியாக போற? நானும் கூட வரேன். இருக்கட்டும் தாத்தா, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்றாரு. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, சுதமா போயிட்டு வாத்தா. சரி தாத்தா. சரி, போயிட்டு வா. ஏன் சரணா, இந்த அன்பு பையல பொண்டாட்டியும் ஆளைய காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா தாத்தா? அந்த ஆளுக்கு முதுகுல கட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கான். ஐயோ, என்னையா சொல்ற? அட விடுங்க தாத்தா, அன்னைக்கு அனாதை குழந்தைகளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானா, இன்னைக்கு அனாதை மாதிரி அவனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்குறான். பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? யாரையும் அப்படிலாம் சொல்லாத சரணா. அவன் தான் யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறான்னா. அவன் உளுந்து கிடக்கும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா அன்பு, ஏயா உடம்புக்கு ஒன்று ஆச்சுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்றதில்ல. நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? டாக்டர் என்னத்தான் சொன்னாரு? இன்னும் 4-5 ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்கய்யா. இதுதான் இந்த பட்டணத்து டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் பணம் பிடிச்சி பார்க்கணும்ன்றவாங்க. அடடா, இது ராஜபலவையில். இது இங்கிலீஷ் வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகாதாத்தா, நம்ம நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகும். ஒன்றும் இல்லாத்தா, மண் சட்டியில்
நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நம்ம கார்த்திகை கிழங்கு பாரு, அதை தொட்டு கட்டியில் ஊற்றி எடுத்தால் 3 நாள் உடஞ்சி போயிடும். சரி, அது உனக்கு புரியாது. நானே சாமான்களை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நானே வச்சு விட்றேன். அந்த அது கஞ்சி கொடு. இது குருணை அரிசி கஞ்சி. உடம்பு சத்துக்கிட்டு போய் கிடக்குற. இது குடிச்சேன்னா உடம்பு நல்லா ஊட்டமாயிடும். இந்தா குடி. ஆனால் ஒத்தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. Go and ask the security. ஏயா கலங்குற? ஏன் டாடி வெளியில மட்டும் காசு வச்சு காடு விளையாடுனா புடிச்சு உள்ள போட்டுறீங்க, இப்ப நீங்க மட்டும் காசு வச்சு காடு விளையாடுறீங்க? என்ன போலீஸ்க்கு லைன் அடிச்சுடுவா? ஏண்டா நீங்கள் 2 பேரும் என்னைக்காவது அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்பா செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லைடா, உனக்கு மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தாய்லா பிள்ளைங்களாச்சே, உங்களை யாரும் தப்பாக பேசக்கூடாது பாரு. ஒரு பையனை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனியே, அப்பா பார்த்தேன்டா. யாருமா அந்த பையன்? ஆமாப்பா, அக்கா லவ் பண்றா. சரி சரி, அதுக்கு அந்த போர்வையை கிழிச்சிடாத. அதுதான் மாப்பிள்ளைக்கு சீதனமாக கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான்டா முக்கியம். லெவன் ஓ கிளாக் கிளைண்ட்ஸ் வராங்க. மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம்ல சார்? கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்துருவாங்களா? ப்ராஜெக்ட் ரெடி தானே? ஐ திங்க் வீக்கெண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். வீக்கெண்டா? யோ எங்கடா போற? ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சும்மா இவனை பார்த்தா கத்திட்டு இருக்கான். இப்போ வர செம்ம கானில் இருப்பான். இப்போலாம் போகாதடா. நான் போய் கொடுத்துட்டு வரேன்டா. டேய் என்னையா எப்போ கேட்டாலும் இப்போ தான் வரும் எப்போ தான் வரும்? டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். irresponsible fellows. What? சாரி சார், லாஸ்ட் டைம் ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்கு எந்த காரணமும் சொல்ல விரும்பலை. இப்போ ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். ஷேர் பாயிண்ட் ஃபோல்டரில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவுட். இன்னும் 4 டேஸில் விசாக்கான இன்டர்வியூ இருக்கு. போய் அட்டன் பண்ணி யூஎஸ் போகிற வழியை பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மச்சான் என்னடா ஆச்சு? 오빤 강남스타일 강남스타일 성숙해 보이지만 놀 땐 노는 여자 이때다 싶으면 묶었던 머리. சரி சரி, ஓவரா பண்ணாத. எப்போ வந்து உன் மாமனாரை பார்க்க போற? ஏய், நல்லா படித்த மாப்பிள்ள, கை நிறைய சம்பாதிக்கிறேன், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன். உங்கள் அப்பாவை நான் வந்து பார்க்கணுமா? அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஐயா, உன்னை நான் பார்க்கறதே பெருசு, இதுல எங்க அப்பா வேற வந்து பார்க்கணுமா? ஏய் ஏய் கிரீஸ் மண்டையா. ஐயோ, எங்க ஏய், என்ன ஏமாத்துறியா? இது கூட புரியலையா? டியூப்லைட். ஏய் ஏய் நில்லு. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு.
பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. உன்னை பார்த்து தானே நிழலும் வெள்ளையாச்சு. ஆசை கூடி போக அணிலும் சிங்கமாச்சு. தாலி செய்ய சொல்லி நீயும் தேவையில்லை வெட்டி பேச்சு. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் குட்டையாச்சு. பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு. கோழிறக்க உன்னை பார்த்து வானவில்லை ஆன. கொஞ்ச நேரம் உன்னை பேசி கண்ணதாசான. கூட பந்து நீயும் தீண்ட பூமி பந்து ஆன. கூறு கத்தி கண்களால ஊதுவத்தி ஆன. நூலு கண்டு உன்னால் கோழி குண்டு ஆன. ஜோடியாக நீயும் சேரப்பட்டு பூச்சி பட்டான. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு. பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. நேத்து ஒன்னு பார்த்த பின்பு தூங்கலான்னு போன. கனவில் நீயும் துரத்தி அடிக்க தோத்துதானே போன. கூத்து நீயும் போடுறேன்னு கோபமாகி போன. கொஞ்சிடாம போனியேன்னு சாப்பிடாம போன. உன்னை எண்ணி நானே ஒல்லியாகி போன. புள்ளி நீயும் வைக்க கோலமாகி போன. கூடு விட்டு கூடு பாய கோக்கு மக்கு ஆகி போன. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் குட்டையாச்சு. பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு. தாலி செய்ய போறேன் நானும் தேவையில்லை வெட்டி பேச்சு. எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு சொன்னா தம்பி, எனக்கும் சம்மதம் தான். ஒரு சின்ன விஷயம், கார்த்திகா படிச்சிட்டு இருக்கா. படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார். நானும் அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன். கார்த்திகா படிப்பு முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டி போயிடுறேன். அமெரிக்காவா? தம்பி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏங்க பொண்ணை தனியாகவே அனுப்ப போகிறீங்க? என் கூட தானே அனுப்ப போகிறீங்க? தம்பி, அமெரிக்காவில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா சரிப்பட்டு வராது. போயிட்டு இருக்கும்போதே கார்லேருந்து தள்ளி விடுறது, சிட்டிசன்ஷிப்புக்காக அந்த ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி 2 குடும்பம் நடத்துறது, என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்ல. எத்தனை கேஸ் வருது. இவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார்கிட்ட போய் நிற்பா? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அமெரிக்கா போகிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற ஜாபே கண்டினியூ பண்ணுங்க. கல்யாணத்தை பற்றி பேசுவோம். உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக கார்த்திகான்னு ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க.
ஓகே வரேன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்ற, இப்போ என்னாச்சுன்னு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் பட்டு பட்டுன்னு கோவப்படுறத நிப்பாட்றா. ஏன் நேற்று உங்கள் அப்பா பேசும்போது நீ அமைதியாக தானே இருந்த? நீ கிஸ் பண்ணும்போது கூட நான் அமைதியா தானே இருந்தேன். ஆ? 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 நீ நான் லூசா? எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதை பத்தியும் யோசிக்காத. யூஎஸ் போற வழியை பாரு. ஏயா எம்ஜிஆர் வாட்ச் வாங்கி தரேன்னு கூட்டியா அந்த இங்கே ரேஷன் கடை மாதிரி மூட்டு கூட்ட நிற்குது. வாட்ச் வாங்குறதுக்காக நிற்கல தாத்தா, அமெரிக்கா போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறதுக்காக நிற்கிறோம். அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் நிழல்ல நில்லு. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, பென். தேங்க்யூ. ஐயா பெருசு, இங்க என்ன நின்னுக்கிட்டு இருக்கீங்க? யோ, இதெல்லாம் நிக்க என்ன கூடாது. வெள்ளக்காரன் கூடி போற பறக்குது? வாங்க. அதெல்லாம் இங்க நின்னு பேசக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. காந்திஜி நேதாஜி சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் இங்க பேசக்கூடாதுயா. சொன்னா கேளுங்க. இப்ப கொடியை போடுறீங்க, அப்புறம் கோட்டை எப்படி கிளம்புங்க? இங்க என்ன கத்தக்கூடாதுயா, சொல்றேன்ல. ஒரு சொன்னா கொடி கேட்க இறக்க சொல்லு, இறக்க சொல்லு. வெள்ளையடே வெளியேறு, வெள்ளையடே வெளியேறு, வெள்ளையடே வெளியேறு, வெள்ளையடே வெளியேறு. ஏத்தியா சார் சார் சார், நீ யாரு? எங்கள் தாத்தா தான் சார் இவர். கொடு போயா, ரெண்டு பேரும் வண்டி ஏத்தியா. சார் வண்டி ஏத்து. தெரியாம சார். ஏன் தாத்தா இப்படி பண்ண? இந்த வெள்ளைக்கார போய் குடியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டயா? ஐயோ, அது பிரிட்டிஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன். அட இந்த பையனா இருந்தா எல்லாம் வெள்ளைக்காரன் தானே. நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷனில் வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்தா நக்கலாக இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தாத்தா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாருன்னு. சொன்னா கேக்குறியா? சும்மா தாத்தா தானே. இந்த இன்டர்வியூனா இன்னொரு இன்டர்வியூ. எப்படி இன்னும் 10 நாளில் அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஎஸ் போயிடுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன, எங்கள் தாத்தா ஏதோ புரியாமல் பண்ணுறாரு, அது எனக்கே நல்லா தெரியுது. அவர் வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரில. இதுக்கே வரி பண்ற? ஹலோ மேடம், ரவி டிராவல்ஸ். பேர் வெங்கடசாமி, வயசு 75, சென்னை டு மதுரை ஃபர்ஸ்ட் ஏசி போட்டுருங்க. ஒரு நிமிஷம், உன் தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் ஏசி போடவா இல்லை கூஃபே போடவா? எதுக்கு? உன் தாத்தாவை ஊருக்கு அமிச்சிடுவோம், இன்னையோட நம்ம பிரச்சனையும் தொலைஞ்சது, உன் தாத்தாவும் தொலைஞ்சாரு. அதான் டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஏசியா கூஃபேவா? எவன் தாத்தாவை எவன் ஊருக்கு அனுப்புறது? மூஞ்செல்லாம் பேத்துருவேன். அந்த ஆளுக்காக முதல்ல திட்ட தான் செஞ்சேன், இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டல. அந்த ஆளுக்கு இல்லைன்னு மரியாதை எல்லாம் பேசுனேன், இதே நடக்கிறதே வேற. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோடா, உன் தாத்தாவால நீ இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போற பாரு. நீ எல்லாம் ரோட்ல நிக்கிறப்ப தாண்டா தெரியும். இத்தனை நாள் அந்த சிரிப்பையெல்லாம் எங்கேயா வச்சிருந்த? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வைத்தியம் பார்த்த பிறகு தான் ஐயா பணங்காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் தானாக வருதுயா. இப்போ கூட நான் மாறினது காரணம் நீங்கள் தான் ஐயா. சரியா, நீ நேரத்தில் போய் தூங்கு, நம்ம பேசினா சரிங்கய்யா. ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு நேரங்காலத்தில் போய் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு கணக்கசக்கலாமா? ஆம்பளை போய் ஏன் கலங்குற, என்ன ஆச்சு? இந்த அவளுக்கு 7 மாதம் ஆச்சு தாத்தா. இந்த நேரத்தில் அவருக்கு வளகாப்பு நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அவன் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி காலில் உள்ள வேற குறைய கெஞ்சிட்டோம். இப்போ வரைக்கும் எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க தாத்தா. என்ன தப்பு செஞ்சோம் தாத்தா? காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்பா? எல்லாரும் தாத்தா அதை அன்னைக்கிறோம். ஏயா வாய் நிறைய தாத்தான்னு கூப்பிட்டுட்டானாதங்கிறியே, எல்லாம் சரியாகுமையா? என் பேத்தி வளர்ப்பு எப்படி நடத்துகிறேன் பாரு, கலக்காதையா.
பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தை வாழ்த்த எத்தனை தெய்வங்கள் வந்திருக்கு பார்த்தியா? அன்புதான் இருக்கையில கவலை எதுக்கு தாயி, அனாத யாரும் இல்ல மனசுல வை தாயி. அன்புதான் இருக்கையில கவலை எதுக்கு தாயி, அனாத யாரும் இல்ல மனசுல வை தாயி. காத்துக்கு மரம் இருக்கு, கடலுக்குமே அலை இருக்கு, ஊத்துக்கு மணல் இருக்கு, உனக்கும் ஒரு உறவிருக்கு. கண்டதை எண்ணி கலங்கி நின்னா கண்ணே சங்கடம், நீ நல்லதை எண்ணி பொறுத்திருந்தா ஊரே உன்னிடம். அன்புதான் இருக்கையில கவலை எதுக்கு தாயி, அனாத யாரும் இல்ல மனசுல வை தாயி. What's the purpose of your Mr. stay in the Tamil? United States? குட் மார்னிங் மேடம். Why haven't you attended our last interview? What's the reason? You and your grandfather had disrespected the American flag. சாரி மேடம். For our country's security reasons, your visa to the United States has been declined. சார் வணக்கம் சார். வணக்கம். ஊர் திண்டிவனம். ஒரு சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வருஷத்தில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். ஊர் திண்டிவனம். சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வருஷத்தில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கோட்டுக்கு தெரிச்சு அடுத்து பிரியாணிக்கு தான். போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா? ரத்தம் விடியா? வாழ்க்கையே போச்சாமா. இதுல ரத்தம் ஒண்ணு போறதான் குறை. குஞ்சனா யோ, இனிமேல் குஞ்சனா கூப்பிட்டா நடக்கிறதே வேற. போற இடம் வர்ற இடம் எல்லாம் இடக்கம் படக்கப்பட்டு எல்லாம் எடுக்க வேண்டியது. ஏயா கோபப்படுற? என்னாச்சு? என்னாச்சா? இன்னும் என்ன ஆகணும்? விசா வாங்க போன இடத்துல இருந்து கத்துனியே வெள்ளையனே வெளியேறுன்னு, அவன் என்னைய வெளியேற்றிட்டான். இனிமேல் நான் ஜென்மத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே உன்னை எங்க கூப்பிட்டு வந்தேன். இப்ப ஏன் நிம்மதியை கெடுத்துட்டியா? படிச்சு படிச்சு சொன்னாயா உன் தாத்தா ஊருக்கு அனுப்பிச்சிரு, இல்லைன்னா உன்னை நடு ரோட்டில் நிப்பாட்டிடுவார்னு. அவ சொன்ன மாதிரியே நிற்க வச்சிட்டல.
உனக்காக அவளை அடிச்சு அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டான். உன்னால என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேயா. அம்மா நம்ம நிக்கிற மாதிரி அசிங்கமா இருக்கு. போய வாங்க பெரியவரே, எங்க போறீங்க? மேலதிகாரியை பார்க்கணும்யா. அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுயா. ஐயா, நான் தானே தப்பு பண்ணேன். என் பேர் என்னையா தப்பு பண்ணா? அவன் வெளிநாட்டுக்கு போகணும்யா. ஐயா, என்ன பண்றீங்க? அதிகாரியை பார்க்க முடியும். இவரை கூட்டிட்டு போங்க. ஐயா, உங்க அதிகாரியை பார்க்கணும்யா. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா என்ன மன்னிச்சிருமா. நான் கிராமத்தாமா, யார்கிட்ட எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம ஊர் நாட்டில் நடக்கிற மாதிரி நடந்துட்டேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இப்போ உணர்ந்துட்டேம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா. இனிமே உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன். நான் போயிடுறேம்மா. என்னாலதான் என் பேரை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான். அவனை விட்டுறாதம்மா. சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாமே என் தாத்தா தான். அவர் என் சின்ன வயசுலேருந்து இப்போ வரும் என் மேலே கோவப்பட்டதோ கை நீட்டினதோ கிடையாது. ஆனால் நான் தாத்தான்னு கூட பார்க்காம அவரை நடு ரோட்டில் நிற்க வச்சு கோவத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அவரை அசிங்கப்படுத்திட்டேன். தேவையில்லாமல் என் தாத்தா மேலே கோவப்பட்டுட்டேன். அதான் என் மனசே சரியில்லை. தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ என் ஆஃபீஸுக்கு போ, நான் போய் என் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். நீங்க தானே டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க. இன்னைக்கு அந்த சாக்லேட் எங்க வீட்லயே இருக்கே. சுரேஷ், எஸ், rat killer is missing. I think எலி சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க டெய்லி வந்த கதையெல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்ல. சரி, நான் எங்க வீட்டுக்கு போய் விளையாடுறேன். டயர்டா இருக்கு மம்மி. பூஜா, பூஜா, what happened பூஜா? ஐயோ, என்னாச்சு? பூஜா, பூஜா, get up பூஜா. What happened? பூஜா, பூஜா, get up பூஜா. ஐயோ, பூஜா, get up ஆச்சு. பூஜா, get up பூஜா. பூஜா, get up பூஜா. தண்ணி கொடுமா, தண்ணி கொடுமா. பூஜா, பூஜா, டாடி, டாடி, look at the daddy. Please, look at the daddy. Please, the doctor சொல்ல போறோம்.
Pooja, what happened, Pooja? Open your eyes, Pooja. Pooja, open your eyes. Please, look at me, Daddy. Look at me. Look at me. Look at me. சுரேஷ் ஐயோ எலி மருந்து சுரேஷ் Pooja, ஐயோ. பூஜா Hello? Hello, Mr. Tamil? Yes, madam. We are calling from the American Embassy. It's very urgent. Come immediately. Bloody beggar! எல்லாம் இந்த பட்டி கட்டனாலதான். குழந்தைக்கு கண்டதை சாப்பிட கொடுக்காதுன்னு எவ்வளவு தடவை வார்ன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என் குழந்தை சாக்லேட் நினைச்சு ரேட் கில்லரை சாப்பிட்டுட்டா. சார் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறப்ப கூட வாயில ஏதோ ஊத்துறா சார். உன் பேர வாழ்க்கையை கெடுத்துட்டா. பத்தாதுக்கு என் பொண்ணையும் கொண்டு வந்து படுக்க வச்சிட்டா. சாக போற காலத்துல நீ எத்தனை வருஷம் அடிக்க போற? போயிரு. கண்மணி நிக்காத. போயிரு. போயா. சார் ஒரு போசலுக்கு சார். யோ வயசான காலத்துல கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே இருக்கீங்க. யோ தயவுசெய்து இங்க வந்து போயா. கிளம்பியா போயா. முதல்ல இந்த பேரை தூக்கி ஸ்டேஷன்ல வைக்கணும் சார். Where's your grandfather? Sir, actually he's village man. I know your grandfather. He saved my wife. Do you know what happened today? The United States has stopped all IT visa indefinitely. I will grant you a visa with my personal discretion for your grandfather. He's a great man. Your visa has been approved. Tell your grandfather. He will be happy. Have a nice journey. Thank you, sir. Hello? ஏய் உங்க தாத்தா என்ன காலேஜுக்கு பார்க்க வந்திருந்தாருடா. என்ன நினைச்சாரோ தெரியல. திடீர்னு என் காலில் விழுந்துட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுடா. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் தான் உன் தாத்தாவை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. ஏய், என் தாத்தாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை தப்பாக நினச்சிருக்கவே மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாத. தாத்தாவுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் வாட்ச் வாங்கிட்டு போய் அவரை பார்ப்போம். ஓகேயா? உட்கார். அட விடுங்க தாத்தா, அவங்க எல்லாம் ஒரு ஆள், இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு. சரவணா,
பேர வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா. இருங்க தாத்தா, வந்துடுறேன். டூ 3 டேஸில் எந்த ஃப்ளைட் அவைலபிளாக இருக்கோ அதிலே போட்டுங்க. தேங்க்யூ. என்னடா அதுக்குள்ள கிளம்புற? ஏய், நானே எப்போ போய் அங்கே இறங்கணும்னு ஆசையாக இருக்கேன். ஹலோ சார், நான் பிளம்பர் பேசுகிறேன். டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு? யார் குழந்தைக்கு புளிக்கரசி எல்லாம் கொடுத்தது? இந்த இவன் தாத்தன் தான், அந்த முட்டா பையன் தான். என் குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, உன்னே சரி உன் தாத்தனே சரி, 2 பேரும் சும்மா விட மாட்டேன். ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? புளிக்கரசியல் கொடுத்ததுனால பாய்சன்லாம் வாமிட்டோட வெளியில வந்துருச்சு. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஜஸ்ட் 1 டே பெட் ரெஸ்ட் எடுத்தா போதும். போய் குழந்தைய பாருங்க. பூஜா, பூஜா, தாத்தா எங்க? ஆமா, தாத்தா எங்க? ஹாலில் தான் சார் உட்காந்துருக்காரு. பூஜாவை பார்த்துக்க. இங்கே தான் சார் உட்காந்துருந்தாரு. அம்மா சார், இவர் தாத்தா உட்காந்தாரு, பாத்தியாம்மா? இப்பதான் சார் படியில இறங்கி போனாரு. தாத்தா, தாத்தா, நாங்க தான் உங்க தாத்தாவை புரிஞ்சிக்கவே இல்லை. யோ, இப்போ பேசி என்னையா பிரயோஜனம்? என்னையா பண்ண அந்த மனுஷன் உங்களுக்கு? பணம் காசுன்னு அலையிறங்க மத்தியில் மனுஷன் மக்க வேணும்னு ஆசாபாசம் வந்து தப்பாயா? மெஷினுக்கு உசுறு வந்து எப்படி இருக்கு? ஏன் படத்தை பார்த்து வச்சுக்கீங்க? மக்கள் நீங்களே எப்படி தான் இருக்கிறீங்க சார்? இவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க சார். நீங்களுமா நீங்கள் இருந்து தாத்தாவை விட்டுட்டீங்களே சார்.
பெரிய ஒரு பார்த்தா கிராமத்தால் மாதிரி தெரியுது. உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன்? மாமா சொல்லுங்க மாப்ள. தாத்தா தான் ஊருக்கு வந்தாரா? இல்லையா, வீட்டு சாவி கூட என்கிட்ட தானே இருக்கு. என்ன மாப்ள, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மாமா, ஒன்றும் இல்லை. அம்மா தாத்தா ஹலோ சார், நாங்கள் ட்ராவல் டெஸ்க்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு 11:30க்கு ஃப்ளைட்டு. 3 hours பிஃபோர் நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும் சார். நான் யூஎஸ் போகல சார், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. சாரி சார். சரணா, என் பேரன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா? தாத்தா தாத்தா, நான் சரவணன் இல்லை தாத்தா, உன் பேரன். சரணா, என்
என் பேரன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா. நானே கெடுத்துட்டேன். ஐயோ ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. என்ன இந்த கொடுமையோ ஒன்னும் இங்க விளங்கல. கண்ணு கெட்ட பிறகுதான் சூரியன புரியல. சாமி கொடுத்த வரத்தை நான் காக்க மறந்து தொலைச்சேன். இந்த நிலைய கொடுக்கத்தானா நான் பட்ட படிப்பும் படிச்சேன். சிங்கமான நானே காக்க மறந்தேனே. செல்வம் அதை தேட சீரு இழந்தேனே. சித்தங்கலங்கிய ஒன்ன நினைக்கையில் செத்து விடவும் தான் தோணுதையா. மொத்த உலகமும் ஒன்ன அறிஞ்சிட சுத்த மறந்துதான் போகும் ஐயா. விதியே விளையாட கதிரோ தெஞ்சதையா. என்னோட தவறால வங்கக்கடல் காஞ்சதையா.